வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேடையில் விட்டிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அரங்கம் முழுக்க நிறைந்துள்ள சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. சொல்வேந்தர் முன்னிலையிலே ஒரு அற்புதமான சிந்தனை கேட்க இருக்கின்றோம். இந்த சர்வோதயாவிற்கு என்னுடைய வருகை இது 4வது முறை. முதல் முறை வந்தபோது ஒரு சங்கல்பம், தனாக் சங்கல்பம் நடத்த ஒரு முறை வந்திருக்கேன். அதன் பின்பு 2 முறை இந்த பௌசர் பரிசளிப்பு விழாவிலே 2 முறை வந்து கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது தான் இங்கே உள்ள அன்பர்கள், இது என்ன பௌசல் என்ன இவ்வளவு ஒரு சிறப்பாக என்று கேட்டபோது தான் எனக்கு தெரியாது. என்ன வர வழியெல்லாம் தண்ணீர் இருக்குது, ஆனால் குடிக்க தண்ணீர் இல்லை சொல்கிறீங்களே, எனக்கு விளங்கலை அப்படி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அந்த தண்ணீர் பயன்படுத்த முடியாது, ஓர்ப்பு அதிகம் என்ற வகையில் இந்த புங்குடுதீவு வாழ் மக்களுக்காக 2 பௌசர்கள் இங்கே இருந்து புலம்பெயர்ந்த மக்கள் கொடுத்த நன்கொடை வைத்து கொண்டு 2 பௌசல் வாங்கி சகோதரி அவர்கள் இந்த ஊர் முழுக்க தண்ணீர் கொடுத்து கொண்டார்கள் என்று கேட்டபோது வியந்து போனேன். நான் உள்ள இந்தியாவிலும் அயல்நாட்டில் வாழக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வேலையை பார்த்துட்ருப்போம். மற்றபடி அந்த நாட்டுக்காக என்பதெல்லாம் 2வது பட்சம். ஆனால் இங்கே இந்த யாழ்ப்பாணம், இங்கே உள்ள மக்கள் எல்லாம் இங்கேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய இனத்திற்காக இவ்வளவு தூரம் தருவது, உடன் உழைப்பது, செய்வதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நெகிழ்வாக இருக்குது. பெரிய விடயம், அது பெரிய விடயம், பெரிய விடயம். ஸோ அது அந்த வகையில், அதுவும் இல்லாமல் இப்போ அந்த புங்குடுதீவு மைந்தர் பேராசிரியர் முருகானந்தரையா அவர்கள் அவர் சொன்னாங்க இல்லையா, அந்த யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயில் அயல்நாட்டில் அமைந்த முதலான அறிவு திருக்கோயில் அதுதான், வேறு எங்கேயுமே கிடையாது. இந்தியாவை விட்டு வெளியே வெளிநாடுகள் அமைந்த முதல் அறிவு திருக்கோயில் யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயில் தான், வேறு எங்கேயும் கிடையாது, முதல் முறை. அதன் பின்பு 2-3 வந்தது. அதில் இன்னொரு சிறப்பு, தொகுப்பாளர் சொன்னது போல் 365 நாட்களும் வகுப்பு நடக்கும் ஒரே ஒரு அறிவு திருக்கோயில் இதுதான். தமிழ்நாட்டிலும் கிடையாது. இருக்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், மாத கடைசியில் இருக்கும், அவ்வளோமே தவிர தினமும் 360 இருந்ததே கிடையாது. அது எனக்கு ஒரு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். தொண்டு செய்வதற்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஐயானுடைய நட்பு கிடைத்தது. அது கூட அந்த அதாவது எல்லாம் நன்மைக்கு என்பது போல் அந்த கோவிட் வந்தபோது, கொரோனா வந்தபோது கிடைத்த நட்பு, முகம் பாராமல் கிடைத்த ஒரு நட்பு. அவர் மூலமாக தொண்டு செய்வதற்கு எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே பயிற்சிக்கு வரக்கூடிய அந்த மனோடக்கலை என்று சொல்கின்றோம், அது அந்த பயிற்சிக்கு வரக்கூடிய ஒரு 10 பேர் 15 பேர் வராங்க வைத்துக்கொள்ளுங்க வாரம். அதில் குறைந்தபட்சம் ஒரு 4-5 பேராவது மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒரு குறைபாடு. சிலருக்கு சரியாக தூக்கம் வரல, இன்சோமினியா ஆங்கிலம் சொல்லுவாங்க, சிலருக்கு சரியாக தூக்கம் வரல அப்படிம்பாங்க. தூங்கி இடையில விழிப்பு வந்தால் மீண்டும் தூங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உட்காருதல், நடத்தல், மன ரீதியான பிரச்சனைகள், குழப்பங்கள், எத்தனையோ ஒவ்வொன்றும் பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்து விட்டு இந்த அனுபவத்தை நாங்கள் சென்னை போகும்போது அங்கே உள்ள மன்றத்தில் நாங்கள் அதை பற்றி பேசுவோம். உங்களுடைய அனுபவம் என்ன, யாழ்ப்பாணம் சென்று வந்தீங்களே உங்கள் அனுபவத்தை சொல்லும்போது நாங்கள் சொல்லுவோம். அங்கே மக்கள் பட்ட கஷ்டத்தை பார்க்கும்போது இங்கே உள்ளவங்க நீங்கள் தலைவலின்னு கூட சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு, உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் சாதாரண ஒன்றுமே கிடையாது, அப்படி இருந்திருக்காங்க அங்கே என்று சொல்லி ஒரு பெரிய வியப்பான ஒரு விஷயம் அது. இந்த இடத்துல இந்த மனோடக்கலை வரணும் என்றது தலைவருடைய ஒரு ஆழமான சிந்தனை. ஏனெனில் எப்பொழுது மனதை வளப்படுத்துகின்றோமோ அதை தொடர்ந்து வரக்கூடிய வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும் என்று அந்த உண்மை ஆணித்தரமாக தான் உணர்ந்ததினாலே யாம் பெற்ற இன்பம் பெருகை வைகம் என்ற முறையிலே அவர் அடைந்த அந்த நன்மையை அந்த யாழ் மக்கள் அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு வடிவமைத்த ஒரு அற்புதமான அறிவித்திருக்கோயில் தான் அது. அதில் என்ன சிறப்பு இருக்குது? இந்த மனோடக்கலை மன்றத்தை நிறுவனம் செய்தவர் குருவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வேதாத்திரி மகரிஷி.
அவரை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷின்னு சொல்லுவோம். அவர் தன்னை உலகநல தொண்டன் என்று குறிப்பிடுவார். தன்னை உலகநல தொண்டன் என்று குறிப்பிடுவார். அதனால் நாங்கள் சொல்லக்கூடியது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி. ஒரு அற்புதமான ஆன்மா. 1911 பிறந்து தனக்கு 95வது வயது 2006 மறைந்தார். இடைப்பட்ட காலத்திலே அவருடைய வாழ்க்கையிலே இளம் வயதிலே 2 உலகப் போர்களை பார்த்த ஒரு அனுபவம். அதில் முதல் உலகப் போர் போது இளம் வயது 8 வயது தான், 1918 நடந்தது. 45 நடந்த 2வது உலகப் போரின் பார்த்தபோது தான் அதனை உலகப் போரின் காரணமாக எத்தனை துன்பங்கள் என்பதை கண்கூடாக பார்த்து இது மாற வேண்டும். பகுத்தறிவு என்று சொல்லி கொண்டிருக்கின்றோமே, ஆனால் பகுத்தறிவு என்பது வெறும் பேச்சாக இருந்து கொண்டிருப்பதற்காக தனிமனிதன் தன்னை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும், திருத்தம் பெற வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணம் ஆழமாக அவர் மனதிலே பதிந்து அதனுடைய தோன்றுதலாக அதனுடைய தொடர்ந்து வந்தபோது இந்த மனிதன் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னை பற்றி, உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி தெரிந்து கொண்டால் மனம் வளமாக இருக்கும் என்ற ஒரு உண்மையை மக்கள் மனதில் விதைக்க ஆரம்பித்தார். அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் ஆரம்ப காலத்தில் இருந்தது. உலக சமாதானம் என்ற ஒரு பலகை வைத்து கொண்டு சென்னை பக்கத்திலே அவர் பிறந்த ஊரிலே அந்த பலகை வைத்த போது எல்லோரும் அவர்கள் கேலி கிண்டல் செய்தார்கள். அப்படியெல்லாம் அதையெல்லாம் சந்தித்த ஒரு ஆன்மா. ஆனால் அவர் விதைத்த விதை இன்று விருட்சமாக வளர்ந்திருக்கின்றது. ஏனெனில் லட்சக்கணக்கான பேர் இதில் தன்னை இணைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவருக்கு அந்த கொரோனா பீரியடில் பாதிக்கப்பட்டார். அவரும் அவருடைய வீட்டில் உள்ளவங்களும் பாதிக்கப்பட்டாங்க. 2 பேரும் அங்கே உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அது ஒரு கோவிட் வார்டுன்னு சொல்லுவாங்க. கொரோனாவுக்குன்னு தனியாக ஒரு வார்டு இருக்கும், அந்த கோவிட் வார்டில் சேர்த்தாங்க. அந்த கணவருக்கு நாளாக நாளாக அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டது. அவருடைய நுரையீரலிலே கிட்டத்தட்ட 45% பழகி போனது. அந்த கீரல்னு சொல்லுவாங்க. அதற்கு மேலே காப்பாற்றுவது என்பது மிகவும் கடினமான விடயம். அவருடைய துணைவியாருக்கு ஒரு 5 நாட்களில் சரியாகி போனது. ஆனால் துணைவியார் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. என் வீட்டில் பார்த்துக்கொள்ள யாரும் கிடையாது. ஏன்னா மற்ற நோய்க்காவது துணை செய்வதற்கு உதவிக்கு யாரும் ஆள் வருவாங்க. பட் கோவிடுக்கு யாரும் கிட்ட வர மாட்டாங்க, தெரிந்த ஒன்று. அவர் 5வது நாள் ஆன பின்பு அந்த மருத்துவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இதற்கு மேலாக அவரை அந்த நண்பரை காப்பாற்ற முடியாது, நீங்கள் உங்களுடைய மகனுக்கு சொல்லி வர சொல்லிடுங்க, மாலையில் அந்த பாடியை உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடு அப்படின்னாங்க. எப்படிங்க உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன் அப்படி சொன்ன, அதாவது நிர்ணயிக்கப்பட்டது, தீர்மானம் செய்யப்பட்டது. அன்று மாலை வேறு யாருக்கோ வந்த ஒரு மருந்து, அதை பிளாஸ்மான்னு சொல்லும், பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட். அந்த மருந்தை வேறு யாருக்கோ வந்ததை இந்த நண்பருக்கு செலுத்தியிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு அதிசயம், அந்த உடம்பு போன நிலையிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்து விட்டது. பெரிய மாற்றம், நம்ப முடியாத ஒரு மாற்றம். அதன் பின்பு ஒரு 5 நாட்கள் இருந்தாருங்க. கிட்டத்தட்ட 10 நாட்கள் இருந்தாங்க ஆஸ்பத்திரியில், அந்த மருத்துவமனையில், புகழ்பெற்ற மருத்துவமனை. 12 லட்சம், உங்கள் ஊர் கணக்கில் போட்டால் 42 லட்சம், அந்த இந்தியன் மணிக்கு 12 லட்சம். அதில் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படி ஆரம்பித்தாங்க. இப்பொழுது நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அது யார் தெரியுங்களா? நான் தான். ஒரு பெரிய மிராக்கிள், நம்ப முடியாத மிராக்கிள். யார் கொடுத்ததுங்க? வேதாத்திரி மகரிஷி. அவர் கொடுத்த அந்த பயிற்சி முறைகள், அந்த மூச்சு பயிற்சி, காய்கல்பம், உடற்பயிற்சி முறைகள் அவ்வளோ மாற்றத்தை கொடுத்தது. நம்ப முடியாத ஒன்று. இது நடந்தது 2022, 2021. இன்றைக்கு என்னங்க 26. கடல் கடந்து வர முடியுது, ஐயாவோடு இருந்து கொண்டு தொண்டு செய்ய முடிகின்றது. எவ்வளோ பெரிய விடயம் அது. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே சொல்லித்தரக்கூடிய மனவளக்கலை மன்றத்தில் சொல்லித்தரப்படுற அந்த அனைத்து பயிற்சி முறைகளுமே நிச்சயமாக உங்களை காப்பாற்றும், நன்னறிப்படுத்தும், மன ரீதியாக, உடல் ரீதியாக. உங்களுக்குள்ளாக நிறைய மாற்றம், யதார்த்தமாக வாழ ஆரம்பிப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் குறைந்து போகும். தலைவர் சொன்னாரே, நினைப்பது நடக்கும், நடப்பது நினைப்பீங்க சொல்லி பாருங்கள். உண்மை, யதார்த்தம். எது நடந்தாலும் சரி, நல்லது எடுத்துக்கொள்ளலாம் என்ற நிலையும். இன்னொன்று, அந்த எதிர்மறை சிந்தனைகளை விட்டு நேர்மறை சிந்தனைகள் வாழ ஆரம்பிப்போம். பரவாயில்ல, ஆயிட்டா பார்த்துக்கொள்ளலாம் என்பது போல மனதிற்குள்ளாக ஒரு உத்வேகம் தரக்கூடிய இந்த பயிற்சி முறை. அதுக்கு தான் அது பெயர் மன வளக்கலை என்று சொல்லக்கூடிய. ஆக இது இந்த எதிர்மறை சிந்தனை, நேர்மறை சிந்தனைக்கு ஒரு வேடிக்கையான உதாரணம் சொல்லுவாங்க. அது என்ன எதிர்மறை நேர்மறை? ஆங்கிலத்திலே பாசிட்டிவ் நெகட்டிவ்.
ஆனால் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, நீங்கள் யாருமே ஆங்கில வார்த்தையை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. எங்களால் அது பயன்படுத்தாமல் இருக்க முடியல. அது என்ன நேர்மறை எதிர்மறை என்று கேட்டபோது ஒருத்தர் சொன்னார், இப்போ ஒருத்தர் வாழ்த்துறீங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க, இது நேர்மறை, சரிதானே? உங்களுக்கு டைஃபாய்டு வராமல் ஆரோக்கியமாக இருங்க, இது எதிர்மறை இல்லையா? உங்களுக்கு உடம்பில் எந்த வருத்தம் வராமல் அமைதியாக ஆரோக்கியமாக இருங்க, இது எதிர்மறை. அந்த எதிர்மறையை விட்டு நேர்மறை சிந்தனையோடு நம்ம வாழ ஆரம்பிக்கும்போது உடல் நன்றாக இருக்கும். ஏனெனில் எதிர்மறை சிந்தனைகள் மனதிற்குள்ளாக வர வர நமது உடலிலே உள்ள ஜீவகாந்தம் நச்சுத்தன்மை அடைகின்றது. இதுதான் முதல் பாடம் சுவாமி சொல்லிக் கொடுத்தது. என்ன காரணம் என்றால், எனக்குள்ளாக ஓடக்கூடிய காந்த ஓட்டம், அந்த காந்த ஆற்றல், அதை சரிபார்த்து கொண்டோம் என்றால் உடல் மனம் இரண்டுமே நன்றாக இருக்கும். அதற்கு மேலே வேறு என்ன வேணுங்க? கடவுளை கும்பிடுகின்றோமே, எந்த மதமாக இருந்தாலும் சரி, என்ன கும்பிடுகின்றோம்? உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், இதுதானே காமன். இதை தாண்டி வேறு என்ன இருக்குங்க? ஒன்றுமே கிடையாது. ஆக எல்லா மதங்களும் சுவாமி என்ன சொன்னாருங்க, எல்லா மதங்களும் வேண்டுவது ஒன்று தான். அணியக்கூடிய ஆடை வேறுபடலாம், கும்பிடக்கூடிய முறைகள் வேறுபடலாம், ஆனால் நோக்கம் ஒன்று தான். அந்த நோக்கத்தை வைத்துக்கொண்டு சொல்லுவதனால இங்கே இந்த பயிற்சி சொல்லித்தரும் நாங்கள் சொல்லுவோம். இங்கே சொல்லித்தரக்கூடிய பயிற்சி முறைகள் எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டது, எல்லாம் அப்பாற்பட்டது. இது வந்து பொதுவானது, மனிதனுக்கு பொதுவானது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை இந்த மனவள கலை என்று சொல்லக்கூடியது. இதை எப்படி வடிவமைத்தார் அப்படின்னா, அவர் ஒரு மருத்துவத்துறையில் தேர்ச்சி பெற்ற மருத்துவர், ஆயுர்வேதம் அதில் வந்து ஒரு டாக்டர் பட்டம் பெற்றவர் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி. சித்தா தெரியும், யுனானி தெரியும், ஹோமியோபதி தெரியும். இந்த மருத்துவத்துறையில் உள்ள புலமையை வைத்துக்கொண்டு அவர் 23 கேளாக அயல் நாடுகள் பயணம் செய்தவர், ஆன்மீக கல்வி போதிப்பதற்காக. ஆங்காங்கே அங்கங்கே உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றவர் அங்கெல்லாம் எப்படி உடற்பயிற்சி செய்கிறாங்க, வெப்பமான நாடுகள் இருக்கும், குளிர் நாடுகள் இருக்கும் என்பதெல்லாம் பார்த்து எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும், அது வெப்பமான நாடோ குளிர் நாடோ, எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியாக உடற்பயிற்சி செய்யலாம் என்று அவர் வடிவமைத்த ஒரு உடற்பயிற்சி முறை தான் இங்கே சொல்லித்தரக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சி யோகம். ஒரு 9 விதமான பயிற்சி முறைகள். என்ன நோக்கம்? இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், அந்த ஓட்டங்களை சீரமைத்துக் கொள்ளுதல். ஒரு எளிமையான, எல்லோரும் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொன்னோம் அப்படின்னா எந்த கட்டணமும் வாங்காமல் சொல்லித்தரப்படுகின்றது. அதுலேயும் நீங்கள் யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னா அவர் எதையுமே வாங்க மாட்டேங்கிறார். ஸ்கூலுக்கு கொண்டு போங்க, வேண்டாங்க எவ்வளோ வாங்காதீங்க, சொல்லி கொடுத்துட்டு வாங்க. ஹாஸ்பிட்டல் போங்க, வேண்டாம் சொல்லி கொடுத்துட்டு வாங்க. யூனிவர்சிட்டி போங்க, ஒன்றும் காசு வாங்க, சொல்லி கொடுத்துட்டு வாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு இதான் செலவு கஞ்சான்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தலைவர் அவர் முருகானந்தலி அவர்கள். அது எப்படி சாத்தியம்? அவர் சொல்கிறாரு, நான் சம்பாதித்த எல்லாமே என்னுடைய குழந்தைகள் வளர்ப்புக்கு. ஸோ எல்லோருமே நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, இனிமேல் என்ன இருக்குது, நான் என்ன சம்பாதிக்கணும் சமுதாயத்துக்கு அப்படிங்கிறாரு. எத்தனை பேருக்கு இந்த ஒரு உள்ளம் வரும்? அதற்காக இதெல்லாம் சொல்லி அவர்கிட்ட ஒன்று வாங்க போகிறேன்னு சொல்லி நினைந்து கொள்ள வேண்டாம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு பரந்த மனப்பான்மை அது வர வேண்டும். இப்போது நம்மிடம் இருப்பதை பிறருக்கு ஈத்துவக்கம் இன்பம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா? பிறருக்கு தரும்போது நமக்கு சந்தோஷம் இல்லையா? அதுக்கு ஈடிணையே கிடையாது. ஸோ எங்கே கடைபிடித்தாலும் சரிங்க, கொஞ்சம் கூட அசர மாட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சிஸ்டமேட்டிக் சொல்லுவாங்க, ஒன்றை செய்ய வேண்டுமா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து சென்னையில் ஃப்ளைட் ஏறுறேன், வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஃபோன் வரும், வெளிக்கிட்டீங்களா அப்படிம்பார். ரைட், அங்கே வந்து ஏர்போர்ட் வந்துட்டு செக்கிங் முடிஞ்சு செக்யூரிட்டி முடிஞ்சு போய் அந்த இதில் வெயிட் பண்ணிட்டுருப்போம். செக்யூரிட்டியில் முடிஞ்சதெல்லாம் கேட்பார், அப்போ ஒரு ஃபோன் வரும். இங்கே யாழ்ப்பாணம் வந்து இறங்கியதுமே என்னுடைய அழைத்து வர யாரோ வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அப்போ எனக்கு இந்த மொபைல் லைன் கிடைக்காது இல்லையா, அந்த அனவருக்கு ஃபோன் பண்ணி வந்து ரீச் ஆகிட்டார் அப்படின்னா உடனே தெரிந்து கொள்வார். அதாவது வீட்டிலேருந்து கிளம்பி அறிவித்திற்கு வந்து சேர வரையிலும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார், பின்பற்றி கொண்டே இருப்பார். யாருங்க இப்படி செய்கிறாங்க? அது போல் இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மனம் வேண்டும். அந்த மனதை இன்னும் மேம்படுத்தி கொண்டே வருவதற்கு இந்த பயிற்சிகள் துறையாக அமைந்து கொண்டு இருக்கின்றது. முழுமையாக நம்புகிறார் வேதாத்திரி மகரிஷி. அவர் பார்த்துக்குவாருங்க, வியாபாரமாக அவர் பார்த்துக்குவாருங்க, நான் 4 நாள் விடுமுறை வீடு போகிறேன்னா அவர் பார்த்துக்குவாருங்க. அந்த முழுமையான நம்பிக்கை அவர் எங்கேயோ கொண்டு சென்று நிறுத்தியிருக்கின்றது. ஏன் இதெல்லாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயம் நம்மளையும் மேலே கொண்டு வந்து சேர்க்கும். ஏனெனில் அந்த சொல்லித்தரப்பட்ட கருத்துக்கள் அனைத்துமே மனம் மேம்படுவதற்காக, மனம் ஒழுங்குபடுவதற்காக, மனம் நெறிப்படுவதற்காக, அதற்குத்தான் பயிற்சி முறைகள். அதைத்தான் 3ஆக பிரித்து கொள்வோம். மனதிற்கு ஒரு பயிற்சி, உயிருக்கு ஒரு பயிற்சி, உடலுக்கு ஒரு பயிற்சி என்று நான் சொன்னேனே. அந்த உயிருக்கு உண்டான பயிற்சி முறை காய்கல்பம், அதுதான் ஒரு அற்புதமான மருந்து என்று சொல்லுவோம். ஆன்மீகத்தின் உச்சம் என்று சொல்லக்கூடிய இந்த காய்கல்பம், உடலுக்குள்ளாக உள்ள ஜீவகாந்த திணிவை அதிகரித்து கொள்ளுதல். அதனால் என்னவாகும்? உடல் மனம் இரண்டுமே சிறப்பாக இருக்கும். அதற்கு மேலாக மனதுக்குண்டான பயிற்சி முறை, எல்லாம் மனதால் தான். எது செய்தால் மனதுதான் காரணம்.
மனதால் உயரவும் முடியும், மனதால் தாழவும் முடியும் இல்லையா? அந்த மனதிற்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம் என்றால் என்னவாகும்? அவர் சொன்னது போல நினைப்பது நடக்கும், நடப்பது நினைக்க நாம் பழகிக்கொள்வோம். ஏனெனில் மனம் ஒரு பெரிய பொக்கிஷம். சுவாமிஜி வேதத்திரி மகிழ்ச்சி போது பார்த்தீங்கன்னா அந்த மனதை ஒரு விலங்கோடு ஒப்பிட மாட்டார். மனம் ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்கின்றோமோ அதற்கேற்ற நம்ம உயர்த்தி கொள்ள முடியும். ஏன்னா இது சுருக்கமாக இல்லை, நாம் எல்லோருமே சொல்வதனுடைய உரைக்காக காத்து கொடுப்பதிலே ஒரு சுருக்கமாக இந்த மனவளக்கல் என்பதில் முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்க. நம்முடைய மேன்மைக்காக உடல், உயிர், மனம், இது நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக, மன ரீதியாக, உடல் ரீதியாக ஒரு கடமை செய்வதற்காக, என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய கடமை நான் செய்து கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு கடமை ஆற்ற வேண்டும். இப்படிலாம் இல்லாமல் எல்லாவற்றையும் துறந்து இமயமலை சென்று நாள் கணக்கில், வருட கணக்கில் தவம் செய்தால் யாருக்கு என்ன நன்மை? ஒன்றுமே கிடையாது. ஒரு சாமியார், முனிவர், ரெண்டுமே சாமியார் தான். ஒரு வித்தியாசம் சொல்கிறேங்க. ஒரு சாமியார் ஒரு காட்டு வழி போயிட்டுருக்காரு, இதில் ஒரு முனிவர் வர்றாரு. இந்த சாமியாருக்கு தன்னுடைய வலிமையை அந்த முனிவருக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஒரு தன்முனைப்பு. என்ன செய்தார்? இவர் போய் கொண்டிருக்கும்போது எதில் அந்த பக்கம் ஒரு யானை அப்படி போனது. இந்த சாமியார் என்ன பண்ணார்னா ஒரு மந்திரத்தை சொன்னார். அந்த யானை கீழே விழுந்து இறந்து விட்டது. அப்போ சாமியார் அந்த முனிவரை பார்த்து சொல்கிறார், பார்த்தியா என்னுடைய திறமை பார்த்தியா அப்படின்னு கேட்குறார். முனிவர் அமைதியாக இருக்கார். அப்புறம் மீண்டும் ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு. அந்த யானை எழுந்து கொண்டது. பார்த்தீங்களா, ஒரு யானை வீழ்த்தவனையும் ஒரு யானையை உயிர்ப்பிக்க முடியும்னு சொன்னார். அப்போ முனிவர் கேட்டார், இதனால் என்ன சமுதாயத்துக்கு நன்மைன்னு கேட்டார். ஒன்றை கொன்றீங்க, மீண்டும் உயிர்ப்பித்தீங்க, சமுதாயத்துக்கு என்ன நன்மை? எதற்காக குறிப்பிட்ற அப்படின்னா, வேதாத்திரி மகரிஷி இந்த சமுதாயத்திற்காக, மக்கள் நன்மைக்காக வடிவமைத்த ஒரு அற்புதமான கலை தான் இந்த மனவளக்கலை. நீங்கள் குடும்பத்தை விட்டு போக வேண்டாம், உங்களுடைய கடமை செய்து கொண்டே வாங்க. குடும்பத்தில் இருந்து கொண்டு கடமை செய்து கொண்டே நீங்கள் செய்யக்கூடிய ஆன்மீக கல்வி உயர்வு தான் உண்மையான ஆன்மீக கல்வி என்ற ஒரு அற்புதமான கலையை போதித்தவர் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.